அது எப்படி சாமானிய மக்கள்கிட்ட ஃபைன் போறீங்க? அம்பத்தூர்ல எங்க ஹோல்சேல் கடை எங்க கவர் விற்கிறாங்க உங்களுக்கு தெரியாதா? இந்த கவரை இன்னொருத்தர் கவர் கார் விற்கலன்னா இந்த கவர் இவங்களுக்கே வராது. அதுதான் நான் சொல்றேன் சார். அம்பத்தூர்ல மேனுஃபேக்சர் இல்ல, சேல்ஸ் இருக்குல்ல சார், சேல்ஸ் இருக்குல்ல சார். அதை நீங்க தான் சார் பார்க்கணும், அதை நான் பார்க்க கூடாது. இந்த ஏரியால கவர் இருக்கிற விற்கிற கடையை நீங்க ஏன் ஃபைன் போடல வரைக்கும்? அதை தான் நான் கேட்கறேன், ஏன் ஃபைன் போடல? சரி சரி, ஒரு நிமிஷம். நீங்க ஃபைன் போட்டிருக்கீங்களா? அப்ப இந்த கவர் எங்க வந்துச்சு? நான் மீன் கடை தாங்க வச்சிருக்கிறேன். இப்போ பார்த்தாலும் சும்மா தள்ளுவண்டி விற்கிறவங்கள போய் கேளுங்க. கவர் கடையில லாட்டா வித்துருங்க, அவனை விட்டுறீங்க. 10 ரூபா 100 வியாபாரம் பண்றவங்க வந்து கேக்குறீங்க. எப்போ பார்த்தாலும் ஏன் சார் இப்படி பண்றீங்க? பெரிய கடைக்கெல்லாம் ஃபைன் போடாம எங்களை மாதிரி சின்ன வியாபாரிகளை எதுக்கு குறி வைக்கிறீங்க அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பி இருக்காரு மீன் வியாபாரி. சார் பிளாஸ்டிக் இவங்க வச்சு இல்ல, இவங்க வாங்கி வியாபாரம் பண்றாங்க. நீங்க விக்கிறவங்க கிட்ட போய் கேளுங்க. அதுதான் சார். சாலையோர கடைகளுக்கு அபராதம் விதித்த மாநகராட்சி அதிகாரி. சமூக வலைத்தளங்களில் தீயாய் பரவும் வீடியோ. அம்பத்தூர் அடுத்த புதூர்ல சாலையோரமா சின்ன பழக்கடை பூக்கடைலாம் இருக்கும் இல்லையா, அவங்க வந்து பிளாஸ்டிக் கவர் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க. அதை எதிர்த்து ஒரு மீன் வியாபாரி கேள்வி கேட்டிருக்காரு. மாநகராட்சி சார்பில் ஒரு அதிகாரி வந்திருக்காரு. பிளாஸ்டிக் கவர்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பூக்கடை இன்னும் சில கடைகளுக்கு 100 ரூபாய் அபராதம் விதிச்சிருக்காரு. இத அங்க இருந்த ஒரு மீன் கடை வியாபாரி பார்த்திருக்காரு. உடனே வீடியோ எடுக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. எதுக்குங்க இந்த மாதிரி சின்ன கடைகளுக்கு எல்லாம் வந்து ஃபைன் போடுறீங்க? இந்த பிளாஸ்டிக் கவர் இங்க வருது அப்படின்னா ஒரு பெரிய கடையில இருந்து தானே இங்க வருது, அவங்க விக்கிறாங்க, அதனால தானே இவங்க வாங்குறாங்க. நீங்க ஏன் அந்த மாதிரி பெரிய கடைகளுக்கு போயிட்டு டைரக்டா அபராதம் விதிக்கிறது இல்ல அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த மாநகராட்சி அதிகாரியும் பதில் சொல்லியிருக்காரு. அப்படிலாம் இல்ல, நாங்க ப்ராப்பரான ஆக்ஷன் தான் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி இவங்களுக்குள்ள பாத்தீங்கன்னா வாக்குவாதம் போய்கிட்டே இருந்திருக்கு. இந்த வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல வேகமா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப வே பிஹைண்ட் ரோட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணுங்க.